நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னங்க ஆச்சு? அண்ணன் கிடைச்சிட்டாரா? இல்ல, சென்னையில எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. என்னங்க நீங்க வீல் சேர்ல அவரால எவ்வளவு தூரம் போயிருக்க முடியும்? கிடைக்கலன்னு இவ்வளவு அசால்ட்டா வந்து சொல்றீங்க. நீ கத்துறத பார்த்தா நான் என்னமோ அவர் தேடாம வந்துட்டேன்னு பேசுற மாதிரி இருக்கு. ஆமா, தேடி கிழிச்சிங்க. அண்ணியோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கை குழந்தைய வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல அண்ணனை காணோம்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. என்ன முதா, என்ன இப்படி பேசிட்டு இருக்கு? காலைல இருந்து வாசு சாப்பிடாம தேடிக்கிட்டே இருக்காரு. முதல்ல உள்ள கூட்டு போய் அவருக்கு தான் சாப்பிட கொடுப்போம். சரி, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல வாசு, எனக்கு மனசு ஏதோ கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் இன்னொரு ரவுண்ட் போய் தேடிட்டு வரவா? நீங்க போய் உள்ள போய் சாப்பிடுங்க, போங்க. சரி, போங்க. சரி, வரேன். டேய், என்னடா வாசல் இப்படியே நின்னுட்ட? அவதான் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம அப்படி பேசிட்டு போறா. வா, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். உள்ள வந்து அவளை வச்சுக்கிறேன். வா, நீ பாடா சொல்றேன். வா, ஏ உட்காரு. அமுதா, சாப்பாடு போடு. ஏய், நகம் கிடைச்ச அழகெல்லாம் போதும். உன் அண்ணனை தேடி தானே என் புள்ள அங்கே எங்கேயும் அலைஞ்சு பசியோட வந்திருக்கிறான். சாப்பாடு எடுத்து போடுறி. நான் எதுக்கு சாப்பாடு போடணும்? நான் இதுக்கு சாப்பாடு போடணுமா? நீ தானே அவனுக்கு பொண்டாட்டி, அப்ப நீ தான் போடணும். இங்க பாருங்க, எனக்கு மனசு சரியில்லை. அடாடாடாடாடாடா, இந்த பட்டணத்துல இருக்கிறவங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு எங்கதான் இருக்குன்னு எனக்கு தெரியல. எப்ப பாரு மனசு குழப்பமா இருக்கு, மனசு பிரச்சனையா இருக்கு, மனசு வேதனையா இருக்கு, இதே பேச்சுதான். ஆனா எங்க கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது. மனசுன்னு ஒண்ணு இருக்கிறதையே மறந்துடுவாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைங்களே செஞ்சுட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க, நானே அண்ணனை காணோங்கிற வருத்தத்துல இருக்கேன். தயவு செஞ்சு எதுவுமே பேசாதீங்க. ஆமா ஆமா, உன் அண்ணன் 5 வயசு குழந்தை பாரு, ஸ்கூல் போயிட்டு வரும்போது காணாம போறதுக்கு. நல்ல 4 கழுத வயசாச்சு உன் அண்ணனுக்கு, காணாம போறான். காணாம உன் அண்ணியோட தொந்தரவு தாங்க முடியாம அந்த வீல் சேரை தள்ளிக்கிட்டு எங்கயாவது போய் ஆசிரமத்துல உட்கார்ந்துட்டு இங்க இருப்பான். பாருங்க, இதுக்கு மேல உங்க அம்மா பேசாம நிக்க சொல்லுங்க. அம்மா, டேய் வாய மூடுடா. என்னடா அவ சொன்ன உடனே என்னமோ அம்மே அப்படிங்கற? ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் குடும்பத்துக்கு மட்டும் ஏதாவது ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்க. அப்ப உன் குடும்பத்துல யாருமே நல்லவங்க கிடையாதா? ஆமாமா, உங்க குடும்பத்துல மகாத்மா காந்தி, மதர் தெரசா, புத்தர், நெல்சன் மண்டேலான்னு எல்லா நல்லவங்களும் வந்து பிறந்திருக்காங்க பாருங்க. உங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு நீங்க ஒருத்தர் போதும் விஷமா வந்து பிறந்திருக்கீங்க. யாரு? நான் விஷமா? ஆமா, உங்களதான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன பார்த்து விஷம்னு சொல்றியா? பாத்தியாடா, என்ன போய் விஷம்னு சொல்லிட்டு இருக்கா? ஆமா, நீங்க என் குடும்பத்தை பத்தி பேசும்போது என்ன பார்த்து சும்மா நிக்க சொல்றீங்களா? ஆமா, இவ பெரிய லாடு லபக்குதாஸ் குடும்பம். மைசூர் மகாராஜாவுக்கு பேத்தியா பிறந்திருக்கியா நீ? என்ன போய் விஷம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நல்ல தேள் கொடுக்க மாதிரி நின்றுக்கிட்டு. தேவையில்லாம பேசாதீங்க அத்தை. ஏய், என்னடி பண்ணுவ? நான் அப்படி பேசுவேன். 2 பேரும் சண்டை போறத முதல்ல நிறுத்துறீங்களா? ஆமா, சண்டை போறத நிறுத்து. மனுஷனை கொஞ்சம் நிம்மதியா இருக்கு விடுங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அமுதா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. என்னால முடியாது. அம்மா, நீயாவது சாப்பாடு போடுமா? ஏய் சீ, வாய மூடு. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு சாப்பாடியே பார்க்காத மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற. டேய், இந்த பாரு, நம்ம புது வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ரேஷன் கார்டுக்கு அட்ரஸ் மாத்தணும். யாரையோ ஒருத்தர் மணின்னு ஒருத்தர் வர சொன்னேன்ல. ஆமா, மறந்தே போயிட்டேன். வந்தாரா அவரு? வந்தா வந்து டிங்கு 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 டிங்குன்னு மணியவே அடிச்சுக்கிட்டு இருந்தான். நான் போய் எழுந்து திறக்கலையே. ஏமா இப்படி பண்ற? ஏமா இப்படி பண்ண, நோமா இப்படி பண்ண, என்னையே 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற. நீயாவது மணிக்கிட்ட பேசிருக்கலாம்ல. இங்க பாருங்க, நானே அண்ணன் காணாம போன வருத்தத்துல ரூம்லயே உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது. என்ன அமுதா, நீ ரூமுக்குள்ளே இருந்தா காணாம போன அண்ணன் கிடைச்சிருவாரா? நல்லா பேசுறீங்க நீங்க. எங்க அண்ணன் காணாம போறதுக்கு யார் காரணம்? நான் காரணமா? ஆமா, நீங்க தான் காரணம். என் அண்ணன் உடம்பு சரியில்லைன்னு 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு இருந்தப்போ நீங்க அந்த பணத்தை கொடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு எங்க அண்ணன் வீட்டுல எந்த பிரச்சனை வந்திருந்தாலும் அமுதான் என்ன தேடி வந்து நின்று பாருல. உங்களால தானே இன்னைக்கு அவர் இங்க வராம வேற எங்கேயோ போயிருக்காரு. இங்க பாருங்க, என் ஒட்டுமொத்த குடும்பமும் நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம இருக்கிறதுக்கு உங்க அம்மா தாங்க காரணம். இவங்க தான் காரணம். வாய் இங்க இருந்து இது வரைக்கும் கிழியுதுடி உனக்கு.
முறைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்து வைமா. அவளை போட சொல்றா, என்ன கேட்காத. கொழுப்பாங்க கொழுப்பு. அமுதா, எனக்கு பசிக்குது, நீயாவது சாப்பாடு போடு. அவங்களையே போட சொல்லுங்க. அமுதா, அமுதா. அக்கா எங்க? உள்ளதான் இருக்காங்க. சரி ரோஜா, எனக்கு நீ சாப்பாடு எடுத்து வை. சாப்பாடு எடுத்து வைமா. அண்ணா சாப்பாடு இல்லண்ணா. ஏன் எதுவும் சமைக்கலையா? ஏய், என்ன கண்டவங்களோட எல்லாம் பேச்சு? உள்ள போ. அக்கா, அண்ணன் கண்டவங்களா? ஏய், உனக்கு வர வர வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. உள்ள போடி, உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். என்ன இப்ப என்னத்துக்கு வந்ததுல இருந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏன் எதுவும் நீ சமைக்கலையா? எல்லாம் சமைச்சோம். அப்புறம் நான் வருவேன்னு தெரியல, எடுத்து வைக்க வேண்டியதானே? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிச்சைக்காரன் வந்தானே, எல்லாத்தையும் எடுத்து அவனுக்கு கொட்டிட்டேன். டேய், என்னடி திமிரா? ஆமா, இங்க திமிரு. திமிரெல்லாம் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். உங்களுக்கு உடம்பு முழுக்க கொழுப்பாதான் இருக்கு. எவ்வளோ ஒருத்தி கூப்பிட்டாடா, இவர் காலையில போயிட்டு இப்பதான் வருவாராம். ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாம நீ அமுதா பேர் இழுக்கிற? அடடடடா, சார் இன்னும் பழைய பொண்டாட்டி பேரை மறக்கவே இல்ல போல இருக்கு. அவளோட அண்ணன் காணாம போனதுக்கு நீங்க எதுக்காக போய் தேடுறீங்க? இந்த பாரு, வடமல்ல அமுதாக்கு மட்டும் அண்ணன் இல்ல, எங்க அக்காவோட புருஷன். அதை நீ முதல்ல ஞாபகம் வச்சுக்க. கண்டவ புருஷன் காணாம போனா தேடுறதே உங்களுக்கு வேலையா போச்சு இல்ல? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின மூச்சு அடிச்சு உடைச்சிருவேன். நீங்க என்ன துப்பறியும் நாயா? அப்படியே மோப்ப பிடிச்ச எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவீங்கல்ல? இந்த பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின சத்தியமா நான் அரேஞ்ச் ரெடி கோபப்படுத்தாத. அடிங்க பார்க்கலாம், அடிங்க. அதான் சாப்பாடு போடல இல்ல, போடி போய் படுப்போ. கிறுக்குத்தனமா பேசுறேன். ஏண்டா, எப்பவுமே நீ சொன்ன பேச்சே கேட்க மாட்டியா? அப்புறம் என்னடா திமிரா போச்சு? உன்னெல்லாம் அடிச்சதா சரியா வரும். என் மேல உள்ள கோவத்தை என் மேல காட்டு, குழந்தை மேல காட்டாது. நடக்கிறதே ஏன் அடிச்சா என்ன பண்ணுவீங்களா? வேணாண்டி, சொன்னா கேளு, போ. கொடுங்க. ஏய், ஓடின்றல. ஏன் குழந்தை நான் கொல்லுவேன், அடிப்பேன். நில்லுங்க, குழந்தை கொடுங்க. உட்காரா. என்ன அடிச்சுட்டு அப்படியே பெட்ரூம் கதவை பூட்டிக்கிட்டு சந்தோஷமா போய் தூங்கிடலாம் நினைப்பா? விடுடி, விட்டுரு. முதல்ல வெளியே போயா. ஏய், போயா வெளிய போ. வேணாண்டி, சொன்னா கேளு. போன்னு சொல்றேல, போயா. ஏய், ஏய், என்ன பண்ற நீ? ஏய், வெளியே படுத்தாதான் உனக்கெல்லாம் அறிவு வரும். என்ன விடு, போ, நீ போய் படு, போ, விடு. இப்படி அள வைக்கிறது உங்களுக்கு வழக்கமா போச்சு. கவிதா, ஆடு மாடு கோழியா பிறந்தாலும் பிறக்கலாமே தவிர இந்த பொம்பளையா மட்டும் பிறக்கவே கூடாதுடா சாமி. அப்படியே பிறந்தாலும் இந்த ஆம்பளைங்களை மட்டும் காதலிக்கவே கூடாது. பாவிங்க, காதலிக்கும் போது தாஜ்மஹாலே கட்டி தரேன்னு வாங்க. அப்புறம் தானே தெரியுது நம்மள கொன்னுட்டு தான் தாஜ்மஹால் கட்டுவாங்கன்னு. இல்லனா இவ்ளோ நாள் இல்லாத பழக்கமா கை நீட்டுற தைரியம் வருமா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஆம்பளைங்க எப்படி எல்லாம் மாறுவாங்கன்னு முதலே தெரிஞ்சிருந்தா கல்யாணங்கிற பாழுங்கணத்துல விழாமலே தப்பிச்சிருக்கலாம்.
என்ன பண்றது? அதான் விழுந்து தொலைச்சிட்டோமே. ஷூ. கவி, என் ப்ரெஸ்ஸை காணா, வந்து கொஞ்சம் எடுத்து கூட. ஏன் பேச மாட்டியாக்கா நீ? சரி, பேசலைனாலும் பரவாயில்ல, வந்து ப்ரஷ் எடுத்து கொடுவா. பிரஷ்ஷுக்கு என்ன காலை முளைச்சிடுச்சு ஓடி போறதுக்கு? எல்லாம் அங்கதான் இருக்கும், போய் பாத்துக்கோங்க. ஏய், இது பாரு, ப்ரஷ் இங்கே தான் இருக்கு. பேஸ்ட்டை காணோம், பேஸ்ட்டை வந்து எடுத்து கூட. ஓ, விளையாடுறீங்களாக்கும்? அப்படியே அந்த பக்கம் பாருங்க, பேஸ்டும் இருக்கும். இல்ல, சத்தியமா இல்ல, நீ வந்து எடுத்து கொடு, வா. அப்ப போய் தேடி பாருங்க, எல்லாம் கிடைக்கும். இந்த பாரு, நான் நல்லா தேடிட்டு தான் சொல்றேன், எங்கேயுமே கிடைக்கல. வா, நீ வந்து தேடினா தான் கிடைக்கும். ஏன்னா நீ தானே அதிர்ஷ்ட தேவதை. வா. அதிர்ஷ்ட தேவதையா? ஏன் ராத்திரி அடிக்கும் போது இந்த அதிர்ஷ்ட தேவதை ஞாபகத்துக்கு வரலையோ? இப்ப ஏன் அதை ஞாபகப்படுத்துற? உனக்கு ஒன்று தெரியுமா, நான் உன்னை அடிச்சதை நினைச்சு ராத்திரி பூரா வருத்தப்பட்டு தூங்கவே இல்லை. யாரு நீங்க? ராத்திரி முழுக்க தூங்கல. நல்லா 1.5 முழத்துக்கு கொரட்டை விட்டு கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு இருந்தத நாங்களும் பார்த்தோம். ஏதோ போனா போட்டோன்னு பரிதாபப்பட்டு போர்வையை போத்திட்டு போனேன். அப்படியா? நீதான் போர்வையை போத்துனியா? நான் கூட வேற யாரோன்னு நினைச்சேன். சரி, ஒரு சாரி, ஒரு தேங்க்ஸ். எதுக்கு சாரி, எதுக்கு தேங்க்ஸ்? சாரி நான் உன்னை அடிச்சதுக்கு, தேங்க்ஸ் நீ எனக்கு போர்வை போத்தி விட்டதுக்கு. ரொம்ப வழியுது. தொடச்சுக்கிட்டு ஆபீஸ்க்கு போற வழியை பாருங்க. இப்படியே பல்லு தேய்க்காம ஆபீஸ் போக சொல்றியா? வாயை வந்து எடுத்து கூட. இது பாருங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த வேலையும் பண்ண மாட்டேன். நீங்க நான் அடிச்சதுக்காக உங்களுக்கு பனிஷ்மெண்ட். நீங்க நான் அடிச்சதுல இருந்து என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி வா, பாரு வா. நான் வர மாட்டேன். இப்ப நீ வரல, அப்படியே நான் உன்னை ஆளே கத்துக்கிட்டு போயிருவேன். வா. வர முடியாது. வர மாட்டியா? ஐயோ, என்ன? வா. முடியாது. வந்துரு. முடியாது. தூக்கிடுவேன். வந்துரு. வேண்டாம். வா. புருஷன் பொண்டாட்டி பேசுறத இங்க நின்னு ஒட்டு கேக்குறியே, வெக்கமா இல்லையாடி உனக்கு? யாரு ஒட்டு கேக்குறா? துணி காய போடலான்னு வந்தா நீங்க 2 பேரும் பேசிட்டு நிக்கிறீங்க. சரி போட்டுமேனு நான் பாட்டுக்கு உள்ள நின்னுட்டு இருக்கேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு விளக்கம் வேறியா? அடுத்தவங்க வீட்டை எட்டி பாக்குறது அநாகரிகமா உனக்கு தெரியல? ஏய், இது என் வீடு. என் வீடு கிட்ட வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க. முதல்ல எடுத்து காலி பண்ணு. என்ன மிரட்டறியா? பாடி பாடின்னு சொல்றல. வா. அவளுக்கு வந்துட்டு என்னால ஓடி எல்லாம் ஒளிய முடியாதுங்க. ஏய், இப்ப தேவையில்லாம் பிரச்சனை பண்ணாத. அக்கம் பக்கம் உள்ளவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? வா உள்ள. அக்கம் பக்கத்துல என்ன வேணாலும் நடிச்சிட்டு போட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அமுதா, முதல்ல உள்ள வா. இது என் சொந்த வீடு, நான் இங்கதான் நிப்பேன். இது பாருங்க, அவதான் நம்ம பேசுறத ஒட்டு கேட்டுட்டு இருந்தா. அவளை கேள்வி கேட்காம என்ன வந்து குத்த சொல்லிட்டு இருக்கீங்க? கவிதா, இப்ப சொன்ன பேச்சு கேட்கல, கெட்ட கோவம் வரண்டி எனக்கு. என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா? ஆமாண்டி, ஓங்கி அரைஞ்சு முடியா. பாடி முதல்ல. ஓஹோ, இவ முன்னாடி அடிச்சு உங்க வீரத்தை காட்ட பாக்குறீங்களா? பாத்தீங்களாங்க, என் புருஷன் ஆம்பளை என்ன அடிக்கிறேங்கிறாரு. நீங்களும் தான் இருக்கீங்களே, நீங்களும் உங்க பொண்டாட்டி அடிச்சு அடக்கி வைங்க. போ, கூட்டிட்டு போங்க. ஏய், உன் வீடுக்கு என்ன அவமானப்படுத்தல, உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். ஆமா ஆமா, இப்ப என்னவோ ரொம்ப நிம்மதியா இருக்கிற மாதிரி. எப்ப இங்க வீட வாங்கிட்டு வந்தோமோ அப்பவே நிம்மதி எல்லாம் போச்சு. வந்துட்டா பேசுறதுக்கு. ஏன் முத அப்படி கத்திட்டு இருக்க? அவங்க பக்கத்து வீடு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய். என்ன, நான் அவளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுமா? வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, அவங்க வீட்டு கிச்சனை பூட்டிட்டு நேரா இங்க வந்துட சொல்லுங்க. நானே அவங்களுக்கு சமைச்சு கொட்டுறேன். உங்க அம்மாக்கு பேச்சு தொண்ண இருக்கும்ல. ஏய், நான் பேசாம தானே நிக்கிறேன். என்ன எதுக்கு நீ தேவையில்லாம நோண்டிட்டு இருக்க? அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏன் முத அப்படி தப்பு தப்பா யோசிக்கிற? யாரு நான் தப்பா யோசிக்கிறேனா? ஏண்டா, காலையில எழுந்துச்ச உடனே என் மூஞ்சில முழிச்சிட்டு என்கிட்ட பேசுறத விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து கத்திட்டு இருக்க? வந்துட்டாங்க சமாதான தூதுவரு. நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருங்க, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நவருங்க. ஏய், ஓம்படி மாதிரி தானே இருக்கிற, இந்த வழி பத்தாத உனக்கு? மூஞ்சியும் முகரையும் பாரு பாரு, எவ்வளவு திமிரா போறா பாரு. நான் சொல்ல சொல்ல அவ அண்ணனை தேடி போனேன்ல,
இதெல்லாம் உனக்கு தேவைதான்டா. அவமானப்படு. ஆமா 7:30 கூட்டாதன்னு சொல்லுவேன். இந்த 7:30 உன் நல்லதுக்கு தான்டா சொல்றேன். இத பாரு, இப்பவே பொண்டாட்டிய அடக்கி வை, இல்லன்னா வயசான காலத்துல நாதி எத்து போயிடுவேன். அம்மா சொல்றத கேட்டு நடந்துக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கவிதா கண்ணு, கவிதா கொஞ்சம் உள்ள போ, இருக்கிற பிரச்சனை பத்தாதா? பேசிட்டு வந்து போங்கறல்ல. ஏன்டா கத்த? இருடா போறேன், தள்ளாத. என்னங்க அந்த துணியை காய வச்சுட்டு வாங்க. அப்படின்னா அவர் கட்ட பொண்டாட்டி என்ன விட உன் பொண்டாட்டி தான் முக்கியமா போயிட்டால? அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பொண்டாட்டி எனக்கு சக்கலத்தின் தானே அர்த்தம். கூட பிறக்காத அண்ணங்கிற உறவுக்கு விளக்கம் தெரியுமா உனக்கு? நான் கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுடி. உலகத்துல எந்த ஃப்ரெண்டுடி அடுத்தவன் பொண்டாட்டிக்கு சொத்தை எழுதி வச்சுட்டு போயிருப்பான்? எந்த அண்ணன் தான் தான் பொண்டாட்டி பிள்ளைங்களை ஒதுக்கி வச்சுட்டு தங்கச்சியா நடிக்கிறவள கோபுரத்துல தூக்கி வச்சிருப்பான்? இதே என் புருஷன் கேட்டா அவருக்கு விளக்கம் சொல்ல நான் கடமைப்பட்டேன். ஏன் உன் புருஷன் தான் கேக்குறதா நினைச்சு பதில் சொல்ல வேண்டியது தானே? அவர் கேட்க மாட்டார். அதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற தாம்பத்து. அப்போ நீ அவர் கொடுத்த பத்திரத்தை திருப்பி தர மாட்டேல்ல? மாட்டேன். கார்மெண்ட்ஸ் எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேல்ல? மாட்டேன். காலேஜையும் என்கிட்ட ஒப்படைக்க மாட்டேன். மாட்டேன். அடி பாவி, என்னையும் என் புருஷனையும் நிரந்தரமா பிரிச்சுட்டேல்ல? எதுக்காக? எல்லாம் பணத்துக்காக தானே? இந்தா பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே இதெல்லாம் பண்ண. என் புருஷனை பிரிச்சு என் குடும்பத்தை கரைச்சு எல்லாம் நாசமா போச்சு. எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே இதெல்லாம் பண்ண. என் புருஷனை பிரிச்சு என் குடும்பத்தை கரைச்சு எல்லாம் நாசமா போச்சு. எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. இது மட்டும் எனக்கு எதுக்கு? இந்தா இதையும் நீயே வச்சுக்க. என்ன மேடம் இது? ஏகே சார் உங்க பேர்ல எழுதி கொடுத்த எல்லா பவரையும் மாத்தி சுரேஷ் பேர்லயும் அஞ்சலி பேர்லயும் எழுதி கொடுத்துருக்கீங்க. ஆமா சார். ஏன்? ஏகேவோட சொத்துக்கள் எல்லாம் பாத்துக்க வேண்டியது அவர் பிள்ளைங்க தான். நீங்க எப்படி ஏகேக்கு சப்போர்ட்டா இருந்தீங்களோ அதே மாதிரி அவர் பிள்ளைங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். இல்ல செல்லம்மா, அது முடியாது. செல்லம்மா, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இது பாருங்க, இது அப்பாவோட ஆசை. நீங்க கம்பெனி எல்லாம் எடுத்து பார்க்கணுங்கிறது அப்பாவோட முடிவு. என்னால ஒத்துக்க முடியாது செல்லம்மா. சுரேஷ், இல்ல செல்லம்மா, அப்பாவோட முடிவு தான் ஏன் முடிவும். திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். இத பாருங்க ஆடிட்டர் சார், வச்சிருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுங்க. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேக்குறியா? என்னால உன் அப்பாவோட சொத்தை பாத்துக்க முடியாது. உனக்கு எப்படி உன் அப்பாவோட விருப்பம் முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என் வீட்டுக்காரரோட விருப்பம் முக்கியம். அவருக்கு இதுல விருப்பமே இல்ல. தயவு செஞ்சு இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு உன் அப்பாவோட கம்பெனி நிர்வாகத்தை நடத்துறதுக்கு நீ முயற்சி பண்ணு. ஏன் சொல்லுப்பா? ஏன் படமலை சாருக்கு இதுல என்ன பிரச்சனை? அவரே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு.
நான் அவர்கிட்ட பேசுறேன் செல்லம்மா, நான் அவர்கிட்ட பேசுறேன். அவர் எங்க? வடமலை சார், வடமலை சார், வடமலை சார், சார் எங்க இருக்கீங்க? வடமலை சார், சார், வடமலை சார், எங்க இருக்கீங்க நீங்க? சார், வடமலை சார், எங்க போனார் அவரு? செல்லம்மா, சார் எங்க? நான் அவர்கிட்ட பேசணும் செல்லம்மா. அப்போட ஆசையை நான் புரிய வைக்கிறேன். இந்த கம்பெனில உங்களை தவிர வேற யாரும் எடுத்து நடத்த முடியாதுன்னு நான் சொல்றேன் செல்லம்மா. அவர் எங்க? தம்பி, என்ன பேசுற நீ? வடமலை வீட்டை விட்டு போனதுனால தான் செல்லம்மா இந்த முடிவுக்கு வந்திருக்கா. அதை புரிஞ்சுக்க நீ. செல்லம்மா, இவரு என்ன சொல்றாரு? வடமலை சார், என்னாச்சு செல்லம்மா, என்னாச்சு? அவரையும் சண்டை போட்டு போனாரு. வடமலை சாருக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்க செல்லம்மா, என்ன பிரச்சனை? சொல்லுங்க செல்லம்மா, சாரியா கோச்சிட்டு போனாரு. சொல்லுங்க செல்லம்மா, என்னாச்சு? சொல்லுங்க செல்லம்மா, என்ன பிரச்சனை? அவருக்கு என்னாச்சு? என்ன பிரச்சனை? சொல்லுங்க. என்னத்தையா சொல்ற? உங்க அம்மா வீடு ஏறி வந்து வடமலை அவ்வளவு அசிங்கமா பேசுன தெரியுமா உனக்கு? அதனாலதான் அவன் வீட்டை விட்டே போயிட்டான். அவளே புருஷனை காணும்னு சொல்லி வேதனையில துடிச்சிட்டு இருக்க. நீங்க மேல மேல அவளை போட்டு இம்சை பண்றீங்க. இதை பாரு தம்பி, நீங்க உண்மையிலேயே அவளுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவுசெய்து இந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க, போங்க. மாமா, கொஞ்சம் அமைதியா இருக்க. சுரேஷ், அன்னைக்கு ஜெயில நீயும் அஞ்சலியும் வற்புறுத்தி இந்த பொறுப்பை ஏத்துக்க வச்சீங்க. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. உன் அப்பா எதுக்காக என்ன கூப்பிட்டு இந்த சொத்தை பாத்துக்க சொன்னாரு? ஏன்னா உன் குடும்பத்துல யாரு மேலயும் அவருக்கு நம்பிக்கை இல்ல. முக்கியமா உன் மேல நம்பிக்கை இல்ல. உன் அம்மாவை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா அஞ்சலி பாவம், அவ பட்ட கஷ்டத்துக்கு வேற ஒரு பொண்ணா இருந்தா இந்நேரம் செத்து போயிருப்பா. தோளுக்கு மேல வளர்ந்த புள்ள இருக்காங்கிறது ஒரு அப்பாக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷம் நம்பிக்கை என்னைக்காவது அப்பாக்கு கொடுத்திருக்கியா? ஏன் உனக்கு என்ன இல்ல? படிப்பு இல்லையா, அறிவு இல்லையா, வசதி இல்லையா? ஏன் இப்படி இருக்க? நீ முதல்ல மாறணும், மாறணும். அப்பா இல்லைன்னா அவரோட சொத்தை நீ நிர்வாகம் பண்ண முடியுங்கிற எண்ணம் உனக்குள்ள வரணும். அவரோட பல மடங்கு அவரோட தொழிலை உயர்த்தி காட்ட முடியுங்கிற நம்பிக்கை உனக்குள்ள வரணும். உன்னால முடியும் சுரேஷ். என்ன பொறுத்த வரைக்கும் உன் அப்பா ஜெயிலுக்கு போனப்ப விட்டுட்டு போன மிகப்பெரிய சொத்து நீயும் அஞ்சலியும் தான். அவர் வெளியே வரப்போ அவர் சந்தோஷப்படுற மாதிரி நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில நல்ல நிலைமையில இருக்கணும். இங்க பாரு, என் மேல அவர் வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நான் அவருக்கு செய்யணும்னு நினைக்கிறத அவ்வளவுதான். அது நடக்கணும்னா நீ இந்த பொறுப்பை ஏத்துக்கணும். நீ உன் மனசுல என்ன அம்மாவா நினைக்கிறது உண்மைன்னா இதுக்கு ஒத்துக்கணும். அந்த ஃபைல கொடுங்க சார். இதாங்க மேடம். சுரேஷ், உன்னால முடியுங்கிற நம்பிக்கையில போ. இதை எடுத்துக்க. செல்லம்மா, வடமலை சார் அவர் என்ன விரும்பினாரோ அதைத்தான் நான் இப்ப செஞ்சிருக்கேன். அவர் திரும்பி வருவார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ போயிட்டு வா சுரேஷ்.
அப்போ நான் வரேன் மேடம். அழாத அமுதா, அண்ணன் எங்க போயிருக்க போறாரு? கோவத்துல 2-3 நாள் ஃப்ரெண்ட் வீட்ல தங்க போயிருப்பாரு. திரும்பி வந்துருவாரு, கவலைப்படாதடி. இப்ப எதுக்கு நீ ஆபீஸ் வந்த? பேசாம லீவ் போட்டு வீட்லயே இருந்திருக்கலாம். அந்த மேனேஜர் தொல்லையில இருந்து தப்பிச்சிருப்ப. விடு, அவர்தான் மீட்டிங் இருக்குன்னு ஹெட் ஆபீஸ் போயிட்டார்ல. அப்படிலாம் நினைச்சிட்டாத அமுதா, அந்த மேனேஜர் பூனை மாதிரி வெளியே போயிட்டு உடனே திரும்பி வந்துருவாரு. இங்க என்ன மீட்டிங்? எல்லாரும் அவங்க சீட்டுக்கு போங்க போங்க. அமுதா, கேபினுக்கு வாங்க. பயப்படாத, போ. பி கேர்ஃபுல். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க, உள்ள வாங்க. அமுதா, இந்த ஷர்ட் எப்படி இருக்கு? எதுக்கு கேக்குறீங்க? சொல்லுங்க அமுதா, இந்த ஷர்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இத கேட்க தான் கூப்பிட்டீங்களா சார்? எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய் இருங்க அமுதா, நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமான மூட்ல இருக்கேன். நீங்க பேச்சுல இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டீங்க. சார், எனக்கு காலையில இருந்து தலைவலியா இருக்கு. என்ன தலைவலின்னு சொல்றீங்களா? ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நான் என் கேபின் போறேன். ஏய் இராமதா, நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு என்ன தேதி? நவம்பர் 4. இன்னைக்கு யாரோ முக்கியமானவங்களோட பிறந்த நாள்ல? இன்னைக்கு உங்க பர்த்டேவா? இல்ல இல்ல, ஹிட்லர், லெனின், முசோலினி, நெப்போலியன், இவங்கள யாரோ ஒருத்தரோட பிறந்த நாள்ல. அதை நம்ம கொண்டாட வேணாமா? அவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது சார். சோ வாட் அமுதா, அடுத்தவங்க பிறந்த நாள் கொண்டாட்டத்துல நமக்கு சந்தோஷம் இருக்கு. இந்தா சாக்லேட் எடுத்துக்கோ. எனக்கு சாக்லேட் பிடிக்காது. ஏய் என்ன நீ குழந்தை மாதிரி இருக்க? உனக்கு சாக்லேட் பிடிக்காதுன்ற? சார், சாக்லேட் சாப்பிட்டா சளி பிடிக்கும். சளி பிடிக்குமா? போய் சொல்ற. நீ என்ன ஏமாத்த பாக்குற. சாக்லேட் எடுத்துக்கோ அமுதா. கம் ஆன். யார் போன்ல? என் ஹஸ்பண்ட். பேச வேண்டியதானே? நான் வெளியே போய் பேசிக்கிறேன் சார். அமுதா, இந்த சாக்லேட் எடுத்துக்கோ. எனக்காக. கம் ஆன், எடுத்துக்கோ. அமுதா, ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? காலையில நான் ஒரு மீட்டிங் போக வேண்டியது இருந்ததுல, அது போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஈவினிங் 4:30க்கு மீட்டிங் வச்சிருக்காங்க. நீயும் என் கூட வர. மீட்டிங் முடியறதுக்கு ஒரு 7:30 ஆகும். அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போறோம். நல்லதா ஒரு டின்னர் சாப்பிட்றோம். அப்புறம் ஐ வில் ட்ராப் யூ பேக் ஹோம். ஓகே? இந்த மேனேஜர் சொல்றேன், நீ கண்டிப்பா என் கூட வர. லதா, எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது. 1 hour பெர்மிஷன் போடு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். மேனேஜர் கிட்ட சொல்லிட்டியா? அவனால தானே தலைவலியே வந்துச்சு. ஏய் என்னடி முனுகுற? அவர்கிட்ட சொல்லாம உங்ககிட்ட எப்படி வந்து சொல்வேன்? கிளம்புறேன். இந்தா
இதெல்லாம் என்ட்ரி போட்டுக்கோ. சரி ஓகே. சரி இது ரெண்டையும் என்ட்ரி போட்டுக்கோ. இத அந்த டேபிள்ல வச்சிரு. அன்னைக்கு கம்மாத்தங்க வந்தாங்கல அவங்க டெலிவரி பண்ணிடு. அமுதாங்க தலைவலிக்கு எதுவும் பர்மிஷன் போட்டு போயிட்டாலே. ஏன் சார் உங்ககிட்ட சொல்லியா? அதை எப்படி சொல்லாம போவாங்க? சொல்லிட்டு தான் போனாங்க. சார் இப்போ என்ன சார், ஹெட் ஆஃபீஸ் தானே போனோம், நம்ம லதா வேணா கூட்டு போங்க. சார் சார் எனக்கு ஈவினிங் கொஞ்சம் வேலை இருக்கு சார். நான் தனியாவே போய்க்கிறேன். ஏய் அவன் கிட்ட என்ன மாட்டி விடலான்னு பாக்குறியா? போட்டேனா? சரி சரி விடு விடு. இன்னைக்கு மேனேஜர் நல்ல மூக்கோட போட்டார்ல, அத நினைச்சாலே செம்ம காமெடியா இருக்குடி. அங்க பாரு. என்னடி சித்ரா அங்க பாரு, ரொம்ப தொலை பண்றா. ஹே நில்லடி. என்னடி அங்க பாரு, அமுதோட வீட்டுக்காரரு. ஆமா. ஏய் காதல் வாகனத்தோட வந்திருக்காருடி. அமுதா வீட்டுக்காரர் அப்பெல்லாம் கிண்டல் பண்ண கூடாது. என்ன ஏதுன்னு விசாரிப்போம். சரி சார் நீங்க அமுதா வீட்டுக்காரர் தானே? என்ன சார் யோசிக்கிறீங்க? ஆமா சார் எதுக்கு சார் வெயிட் பண்றீங்க? அமுதாவை பிக்கப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். கூட்டிட்டு போக வந்தீங்களா சார்? ஆமாமா சார் அவ பர்மிஷன் போட்டு 4 மணிக்கே போயிட்டாலே சார். எதுக்கு சார்? அவ தலைவலிக்குதுன்னு போயிட்டா. சார் எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த வண்டியை எங்க சார் வாங்குனீங்க? வாயை மூட்டு வாடி போலாம். எதுக்கு தேவையில்லாதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? வாடி நாங்க வரோம் சார். பாத்தீங்களா இவ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. எங்க போயிருப்பா? 4 மணிக்கெல்லாம் பர்மிஷன் போட்டு ஃபோன் பண்ணப்ப கூட எடுக்கல. செல்லம்மா இந்தாம்மா பிரசாதம். என்னம்மா பண்றது, என் புள்ளைய காணோம். அந்த ஆண்டவன் தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு அவங்கிட்ட கண்ணீர் விட்டு அழுதுட்டு வரம்மா. சரி மாமா, நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வேண்டாம்மா, அங்கேயும் போயிட்டு வந்துட்டேன். யாருமே சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க அவினாஷ் பேரை சொல்ல வேண்டியது தானே மாமா? அவினாஷ் பேரையும் சொன்னம்மா,
அது மட்டும் இல்ல, நமக்கு தெரிஞ்ச அத்தனை பேர் பேரையும் சொன்னேன். பிரயோஜனம் இல்லம்மா. செல்லம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. பேசாம வடமலை காணோன்னு பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுத்துடலாமா? வேண்டாம் மாமா, வேண்டாம். ஏற்கனவே நான் பட்ட அவமானம் போதாதுன்னு என் புருஷன் காணோன்னு பேப்பர்ல வர போட்டு தண்டால அடிக்க சொல்றீங்களா? அப்ப எப்படிதான் வடமலையை கண்டுபிடிக்கிறது? அவர் கண்டிப்பா வந்துடுவார். என்ன அள வைக்கணும்னு நினைச்சா கூட பொண்ணை பிரிஞ்சு அவரால் இருக்கவே முடியாது. நிச்சயமா நான் கும்பிடுற சாமி என்னை கைவிட மாட்டான். வந்துடுவாரு. அண்ணி, அம்புதா, ஆமா, இப்பதான் வழி தெரிஞ்சுதா? உன் அண்ணன் காணாம போய் 3 நாள் ஆச்சு. உன் அண்ணி எப்படி இருக்காங்க, குழந்தை எப்படி இருக்குன்னு கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருக்கா? ஏமா இப்படி எல்லாரும் கல்லஞ்சக்காரனா இருக்கீங்க? மாமா, விஷயம் தெரியாம பேசாதீங்க. அவர் காணாம போனதுல இருந்து அமுதா அடிக்கடி எனக்கு போன் பண்ணி பேசிட்டே இருக்கா. அவதான் எங்க போய் தேடுவா? அது மட்டும் இல்லாம இப்பதான் வேலையில போய் சேர்ந்திருக்கா. ஓஹோ, நீ வேலைக்கு வேலை போறியா? சித்தப்பா சும்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்காதீங்க. அண்ணன் காணாம போனதுல உங்க எல்லாருக்கும் இருக்கிற வருத்தத்தை விட எனக்கு தான் வருத்தம் ஜாஸ்தி. ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? எனக்கு மாமியார்னு ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்கள பத்தி சுத்தமா மறந்துட்டீங்களா? அவங்க பேச்சுல இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள என் உயிரே போயிடுது. இப்ப கூட ஆபீஸ்ல 1 hour பெர்மிஷன் போட்டு தான் இங்க வந்திருக்கேன். அப்ப 1 hour கழிச்சு போயிடுவியா? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. அண்ணி, அண்ணனை பத்தி தகவல் எதுவும் தெரிஞ்சுதா? ஒண்ணுமே தெரியல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் சீக்கிரமா திரும்பி வந்துடுவாரு. நீ வா, காஃபி போட்டு தரேன். நான் 2-3 நாள் இங்க தங்கிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். அதெல்லாம் வேண்டாம். உன் மாமியார் கிட்ட சொல்லிட்டு வந்தியா? அதெல்லாம் சொல்லியாச்சு. வாடி செல்லம், நம்ம உள்ள போலாம். வாங்க நீ. சாப்பிட்டீங்களாடா செல்லம்? அம்மா, அமுதா எங்க? ஏண்டா இவ்ளோ பெரிய உருவம் நான் ஒருத்தீங்க நிக்கிறேன். நான் உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? அம்மான்னு இந்த வாயால கூப்பிட ஏன் வரும்போது அமுதே அமுதேன்னு வருவியா? அது இல்லம்மா. என்ன, இந்த முதல்ல இந்த காஃபி குடி. காஃபி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். டேய், இது அமுதா மாதிரி உருன்னு இருக்காதுடா. அம்மா போட்ட காஃபிடா, அமிர்தமா இருக்கும், குடிடா. அம்மா, அமுதா எங்கன்னு முதல்ல சொல்லு. ஆபீஸ் போன உன் அழகி அமுதா இன்னும் ஊடு திரும்பல. எல்லாருக்கும் 8 மணி நேரம் வேலை தான்டா. ஆனா உன் பொண்டாட்டிக்கு மட்டும் 11 மணி நேரம் வேலை. எவன் தான் இந்த மூஞ்சிய தொடர்ச்சியா 11 மணி நேரம் பாக்குறோன்னு தெரியல. அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நான் ஆபீஸ்க்கு போயிட்டு தான் வரேன். தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு 4 மணிக்கே கிளம்பி போயிட்டு தான் சொன்னாங்க. யாருக்கு? அவளுக்கு தலைவலியாமா? அவளால மத்தவங்களுக்கு தலைவலி வராம இருந்தா சரிதான். நீ ஏதாவது இப்படியே பேசிட்டு இருப்ப. காஃபி ஏண்டா? காஃபி வேணாமாடா? ஏண்டா இந்த காஃபியை குடிடா. என்ன பண்ற? யாருக்கு போன் பண்ற? உன் பொண்டாட்டிக்கா? நான் 10 தடவை ட்ரை பண்ணிட்டேன். 2 மணி நேரமா அந்த செல்போன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. ஆபீஸ்ல தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிருக்கா, இன்னும் இங்க வரல. எனக்கு பயமா இருக்குமா. ஐயோ, ஏண்டா இப்படி மக்கு பிளாஸ்டரியா இருக்கிற? அவளுக்கு தலைவலினா ஒன்னும் வீட்டுக்கு வந்திருக்கணும், இல்ல உனக்கு போன் பண்ணி சொல்லி இருக்கணும். இது ரெண்டும் இல்லன்னா என்னடா அர்த்தம்? தலைவலின்னு சொல்லிட்டு உன்னையும் ஆபீஸையும் ஏமாத்திட்டு எங்கேயும் ஊர் சுத்திட்டு இருக்காங்க தானே அர்த்தம். ஒருவேளை டாக்டரை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாளோ? ஏண்டா ஏண்டா நீ நல்லவனா இருந்துட்டு ஏன் உசுர இப்படி வாங்கிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி என்ன முழுகாமையா இருக்கா? என்னமோ செக்கப்க்கு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு ஒழுங்கு மரியாதையா ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு அதை கொஞ்சம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டுல சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு அவ எதுக்கு வேலைக்கு போனோம்? நீ இப்படி குழந்தைன்னு நச்சரிக்கிறதுனாலதான் வேலைக்கே போறா. நான் ஏதாவது பேசி சரி பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா நீ பேசி எல்லாத்தையுமே கெடுத்துட்ட. அவ எங்க போனான்னு வேற தெரியல. இந்த பாரு, நான் ஒன்னு சொன்ன கோச்சிக்க மாட்டியே. அவ
அண்ணன் மாதிரியே இவ்வளவு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாலும் என்னமோ. ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஐயோ, ஏன்டா இப்படி கத்துற? எதுக்குடா உனக்கு இப்படி ஒரு தலையெழுத்து? ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, நாய் அடிப்பானே நரகரை அள்ளுவானேன்னு. எதுக்கு தேவையில்லாம அவளை ஆபீஸுக்கு போன்னு சொல்லிட்டு இப்ப அவளை காணமேன்னு வீட்டுல வந்து இந்த புலம்பிக்கிட்டு இருக்க? நான் போய் அவ எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரேன். நான் போகாதன்னு சொன்னா நீ கேட்கவா போற? என் பேச்சு எங்க இருந்து மதிக்கிற? எல்லாம் என் தலை எழுத்து. மாமா டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. சரிம்மா. இந்த டிஃபன். என்ன நீங்க கொண்டு வந்துட்டீங்க? கூப்பிட்டா நான் வந்திருப்பேன்ல. பரவாயில்ல, சாப்பிடு சாப்பிடு. ஏய் உட்காரு. 2-3 நாள் தங்கறதுக்கு வந்திருக்கியே, மாத்து துணி கூட எடுத்துட்டு வரல? அந்த பேக்க ஆபீஸ்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அப்படியா? உன் அத்தை எப்படி இங்க வந்து தங்கறதுக்கு சம்மதிச்சாங்க? அவங்க எங்க சம்மதிச்சாங்க? அண்ணி வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். அவங்க போகணும் சொல்லல, போகாதன்னு சொல்லல. நானே கிளம்பி வந்துட்டேன். வாசுகிட்டயாவது சொல்லிட்டு வந்தியா? அண்ணி என்னை இங்க அனுப்பி வச்சதே அவர்தான். என்ன நீ அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, சாப்பிடு. நான் பாரதிக்கு பால் கலந்து கொண்டுறேன். அமுதா, வாசுக்கு ஒரு போன் போட்டுட்டு வர சொல்லு. எதுக்கு வர சொல்லுமா? வாசும் வாய்க்கு ருசியா 2 தோசை சாப்பிட்டு போலாம்ல. அது மட்டும் இல்ல, கம்பெனி விஷயமா கொஞ்சம் பேசணும். வர சொல்லு. அண்ணி அமுதா, வாசுக்கு போன் பண்ணியா? கால் பண்ண அண்ணி. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. போன்ல சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹலோ. ஹலோ வாசு, சொல்லுங்க, என்ன விஷயம்? வடமலை சார் பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இப்ப அமுதா எப்படி இருக்கான்னு கேட்கறதுக்கு தான் போன் பண்ணேன். அமுதாவுக்கு என்ன, அவ நல்லா தான் இருக்கா? ஏன் இப்படி டென்ஷனா பேசுற? நீ எங்க இருக்க? வீட்லயா வெளியே வா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தனை பார்க்க தேடி போயிட்டு இருக்கேன். நீ தேடுற ஃப்ரெண்ட் இங்க தான் இருக்கா. நீ உடனே கிளம்பிங்க வா. என்ன சொல்றீங்க? அமுதா அங்கேயே இருக்கா? கிளம்பி வான்னு சொல்றேன். சரிங்க.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.